பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 118 22 118 சங்கீதம் 22 வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் போது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்று வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தில் அது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வீடுகளில் கூட சில பொருட்களை இது பயனற்றது, இது உபயோகமற்றது, இது வீட்டை அடைச்சிட்டு இருக்குது அப்படி சொல்லி சில பொருட்களை நாம் ஓரம் கட்டி விடுவோம், தூக்கி எங்கேயாவது ஒரு மூலையில் போட்டுடுவோம். இந்த பொருள் இங்கே இருந்தால் இடத்தை நிறைச்சிட்டு இருக்குது, இதனால் எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஓரம் கட்டிடுறோம். ஆனால் சில சூழ்நிலைகளில் அந்த பொருட்கள் மிகுந்த பயனுள்ளதாய் காணப்படுகிறது. அந்த பொருள் நாம் ஓரமாக ஒதுக்கி போட்டதான அந்த பொருள் பயன்பாட்டுக்கு வரும்போது மற்ற எல்லாவற்றையும் பார்க்கலும் அதுதான் ரொம்ப பயனுள்ளதாக நம்ம காணப்படும். ஒரு நேரத்தில் ஒரு சூழ்நிலையில் அது பயனற்றதாக ஒதுக்கப்பட்ட நிலைமையில் காணப்பட்டது. ஆனால் அதனுடைய தேவை வரும்போது, அதனுடைய பயன்பாடு வரும்போது மற்ற எல்லா பொருட்களை பார்க்கலும் அது பயனுள்ளதாகவே காணப்பட்டது. இதே போல் தான் சில வீடுகளில் சில பிள்ளைகள் பெற்றோர் சில பிள்ளைகள் நல்லாக படிக்க வைப்பார்கள். சில பிள்ளைகளை குறித்து சொல்வார்கள், இவனுக்கு படிப்பு வராது, இவனுக்கு படிக்க ஞானம் இல்லை, அறிவில்லை, ஒரு வேலை செய்ய இவனுக்கு பலன் இல்லை, இவன் ஒன்றுக்குமே தகுதி இல்லாதவன், சும்மா சாப்பிட்டு வீட்டை நிறைச்சிட்டு கிடக்கிறான், வீட்டில் அது ஒரு ஆளாக இருக்கிறான், அவனால் கால் பைசாய் பிரயோஜனம் இல்லை, இவன் எல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் விருதாவாக இருக்கிறான் அப்படி சொல்லி அந்த பிள்ளைகளை ரொம்ப மனதளவில் நோகடிக்கிறதான பெற்றோர்கள் உண்டு. ஆனால் அதே வீட்டில் படித்து நல்ல பெரிய ஆளானதான நல்ல வேலை வாங்கினதான அந்த பிள்ளைகள் படித்தார்கள், வேலை வாங்கினார்கள், திருமணமானார்கள், தூரமான இடத்துல வேலையின் காரணமாக குடும்பத்தின் காரணமாக போயிடுவார்கள். ஆனால் பயனற்றதாய் கிடந்ததான இந்த மகன், இந்த பிள்ளை அவன் பெரியவன் ஆகுவான். ஆனால் வயதான அந்த பெற்றோருக்கு அந்திம நாட்களில் கடைசி காலத்தில் இந்த மகன்தான் பயனுள்ளவனாய் காணப்படுவான். ஒரு நாளில் அவனுக்கு படிப்பு வராதது உண்மை, அவள் எதிர்பார்க்கிற வேலை செய்ய அவனுக்கு பலன் இல்லாத உண்மை, ஓரம் கட்டப்பட்டான். ஆனால் சூழ்நிலை வந்தபோது, பெற்றோர்கள் வயதான போது அவளை செய்ய வேண்டிய கடமைகளை மற்ற பிள்ளைகள் செய்யவில்லை. என்றைக்கு ஒரு நாள் ஓரம் கட்டப்பட்டதான அந்த பிள்ளை பயனற்றவன், உபயோகமற்றவன் என்று வசைப்பாடப்பட்டதான அந்த மகன், அவன்தான் பெற்றோரை கடைசி காலத்தில் பராமரிக்கிறவனாக, அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடியவனாக, அவர்களை வயதான நாட்களில் கண்கலங்காமல் கவனிக்கிறவனாக காணப்பட்டான். அவங்க ஒரு நாள் ஆகாதவன் தள்ளப்பட்டவன், இன்றைக்கு அவன்தான் மிகவும் பயனுள்ளவனாக இருக்கிறான். இதே போல தான் நவேத்தில் அநேக சம்பவங்களை வாசிக்க முடியும். அதில் ஒரு சம்பவத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 11 அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது கிலியாத்தின் குடிகளிலே ஒரு மனிதன் அங்கே காணப்பட்டான். அவனுடைய பேர் எப்தா. அந்த எப்தா பரஸ்திரியின் மகனாக இருந்தான். பரஸ்திரின்னு சொல்லும்போது சட்டப்படி விவாகம் பண்ணப்படாமல் ஒரு மனைவியை சேர்த்து கொள்ளப்பட்டு அவளுக்கு பிறந்தான பிள்ளைகள். அந்த கிலியாத் என்பவன் அவன் சட்டப்படி விவாகம் பண்ணாமல் ஏற்கனவே விவாகம் பண்ணியிருந்தான். அவளுக்கு பிள்ளைகள் உண்டு. இந்த ஸ்திரியை சேர்த்து கொண்டான். இவளுக்கு எப்தா பிறந்தான். அவனுடைய சட்டப்படி பிறந்ததான பிள்ளைகள் வளர்ந்த போது எப்தாவை பார்த்து சொன்னார்கள், நீ பரஸ்திரியின் மகன், நீ எங்களோட வாசமாக இருக்கக்கூடாது, எங்களுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யத்தில் உனக்கு பங்கு கிடையாது, நீ வீட்டை விட்டு போயிடு, நீ பரஸ்திரியின் மகன் என்று சொல்லி அந்த எப்தாவை வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். அந்த எப்தா வீட்டை விட்டு போனான். அந்த எப்தா நல்ல ஜெபிக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். ஆண்டவரை தேடக்கூடியவனாய் இருந்தான். ஒருவேளை அவருடைய தகப்பன் வீட்டில் இருக்கும்போது கற்றுக்கொண்டதான அந்த அனுபவமாக இருக்கலாம். அவன் வீட்டை விட்டு வெளியே போனாலும்
வீட்டை விட்டு அவனை துரத்தி அடித்தாலும் அவன் ஆண்டவரை விடாதவனாக காணப்பட்டான், ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான், ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறவனாக காணப்பட்டான். சில நேரங்களில் தேவைகளுக்காக பொருத்தனை பண்ணி ஜெபிக்கக்கூடியவனாக கூட இருந்தான். மட்டுமல்ல, பலி செலுத்தக்கூடியதான அந்த அனுபவமும் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. அவன் வீட்டை விட்டு வெளியேறின பிற்பாடு ஆண்டவரோட ஐக்கியமாக இருந்தான். அதே நேரத்தில் தன்னோடு கூடினதான நண்பர்களை பராக்கிரமசாலியாக மாற்றினான். அவன் ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தான். தன்னோட கூடிக்கொண்டதான நண்பர்களையும் பராக்கிரமசாலியாக மாற்றினான். அவளோட யுத்தங்களை செய்கிறவனாய் இருந்தான். அந்த காலகட்டத்தில் அம்மோனியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வந்து கிலியாத்தின் அந்த பாளையத்தில் வந்து அவளோட யுத்தம் பண்ணும்படியாக கூடிக்கொண்ட போது கிலியாத்தின் புத்திரர், ஐயோ நமக்கு எடுக்க நேர்ந்ததே, இந்த அம்மோனியரோட யுத்தம் பண்ண நமக்கு பலன் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்ப்போட கூட இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் அந்த எப்தாவிடத்தில் வந்து சொல்கிறார்கள், அம்மோன் புத்திரர் எங்களோட யுத்தம் பண்ண வந்திருக்கிறார்கள், நீர் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவனை வேண்டிக் கொண்டார்கள். அப்போது எப்தா சொல்கிறான், நீங்கள் எல்லாவா என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்க, வீட்டை விட்டு துரத்துனீங்க, அந்த சமூகத்தை விட்டு துரத்துனீங்க, அந்த ஊரை விட்டு என்ன துரத்துனீங்க, இப்போ உங்களுக்கு கஷ்டம் வரும்போது ஏன் என்ன தேடுறீங்க, ஏன் என்னிடத்துல வந்து தொந்தரவு பண்ணுறீங்க அப்படி சொல்கிறான். அப்போது அந்த கிலியாத்தின் புத்திரர் அவர்கள் மிகவும் பணிவோடு, நீ வந்து அந்த அம்மோனியரோட யுத்தம் பண்ணி அவருடைய கையிலிருந்து எங்களை விடலாக்குவது மாத்திரமல்ல, நீ எங்கள் மேலே ராஜாவாக இருக்க வேண்டும், நியாயாதிபதியாக இருக்க வேண்டும், தலைவனாக இருக்க வேண்டும் என்று அவனை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க, ஒரு காலத்தில் அவன் ஆகாதவன் தள்ளப்பட்டவனாக காணப்பட்டான். வீட்டை விட்டு அந்த ஊரை விட்டு எரிந்து போடப்பட்டவனாக காணப்பட்டான். அவனை ஓரமாக ஒதுக்கி வைத்தார்கள். நீ பரஸ்தரின் மகன், நீ எங்கள் வீட்டில் உனக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொல்லி அவனை துரத்தி விட்டார்கள். ஆனால் சூழ்நிலை வந்தபோது அவனை அவர்கள் தேடி வந்தார்கள். தேடி வந்து அவனத்தில் உதவி கேட்கிறார்கள். எப்தாவும் ஆண்டவரோடு உறவு உள்ளவனாய் காணப்பட்டபடினாலே அவன் ஆண்டோட சம்மதியில் ஜெபம் பண்ணினான். நான் வாசிக்கிறோம், எப்தா மிஸ்பாவில் தன்னுடைய காரியங்களை எல்லாம் சொன்னான். இந்த வேளையில் அவன் விதமாக ஜெபித்திருப்பான், ஆண்டவரே நான் பரஸ்திரியின் மகனாய் பிறந்தது தவறு, ஆனால் ஆகினாலே என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள், இப்போது என்னை தேடி வந்திருக்கிறார்கள், இந்த விஷயம் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை அறிந்திருக்கிறீர். என பக்க பலனும் பாதுகாவலும் அடைக்கலும் நீங்கள் தான். அந்த அம்மோனின் புத்தரோட யுத்தம் பண்ண போகிறேன், யுத்தத்தில் என்னை ஜெயம் தர வேண்டும் என்று அவன் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ண மாத்திரமல்ல, இவனுக்கு வேத அறிவு கூட இருந்தது. ஜனங்கள் ஈர்த்திருந்து வருகிற வழியில் யார் யார் அவளை சந்தித்தார்கள், யார் யார் அவளுக்கு உதவி செய்தார்கள், யார் யார் அவளை துரத்தி விட்டார்கள் என்பதெல்லாம் அறிந்திருந்தபடினாலே இந்த அம்மோன் புத்தருக்கு அந்த வேத வசனங்களை வைத்து அல்லது அந்த சரித்திரத்தை வைத்து மோசையும் ஜனங்களும் வருகிற வழியில் யார் யார் தடுத்தார்கள் என்பதை குறித்து அந்த அம்மோன் புத்தர் ராஜாவும் எடுத்து வரைக்கிறான். ஜனங்கள் அங்கிருந்து வரும்போது, நீங்கள் எங்களை துரத்துனீங்க, அவர்கள் வேற வழியாக சுற்றி போனார்கள், ஆகினாலே கர்த்தர் அந்த தேசத்தை அவளுக்கு கொடுத்திருக்கிறாரு, அதை அவளை கட்டி கொண்டார்கள், இப்போது நீர் காரணமில்லை என்னோட யுத்தம் பண்ண வருகிறீர் என்று சொல்லி அவன் வேத வசனத்தை அறிந்திருந்தபடினாலே அல்லது ஜனங்கள் எகிப்திலிருந்து வருகிறதான அந்த வழியில் உள்ளதான பிரச்சனைகளை அந்த எப்தா அறிந்திருந்தான். ஆண்டவரை விடவில்லை, ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்தான், பலி செலுத்துகிறவனாக இருந்தான், ஜெபிக்கிறவனாக இருந்தான், வேத வசனங்களை தியானிக்கிறவனாய் காணப்பட்டான். இந்த வேத வசனங்களை வைத்து அம்மோன் புத்தர் ராஜாவோட சொன்ன போதும் அவன் எதிர்த்து வந்தான். எப்தா பொருத்தனை பண்ணி ஜெபித்து விட்டு அம்மோன் புத்தரோடு யுத்தம் பண்ண போனால் கர்த்தர் மகா பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அந்த எப்தா அம்மோன் புத்தரை மேற்கொண்டு ஜனங்களை நியாய விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதியாக காணப்பட்டான். பாருங்க, ஒரு நாளில் அவனை தூக்கி எறிந்தார்கள். பிற்பாடு அவனை தேடி வந்து அவனிடத்தில் உதவி கேட்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தினார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் இன்றைக்கு தூக்கி எறியப்பட்டதான ஒரு நிலைமையில காணப்படலாம். குடும்பத்தாரால் தூக்கி எறியப்பட்டவளாக இருக்கலாம், சமுதாயத்தில் தூக்கி எறியப்பட்டவளாக இருக்கலாம், எல்லாரால் புறக்கணிக்கப்பட்டவளாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்டவளாக இருக்கலாம்,
ஆகாதன்னு தள்ளப்பட்ட ஒரு கல்லை போல நீங்கள் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு வேலை வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று பேதர் சொல்கிறார். அந்த வேலை வரும் வரைக்கும் ஆண்டுடைய கரங்களில் அடங்கி இருப்பீர்களானா நிச்சயமாகவே அவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் மூளைக்கு தலைக்கல்லாவீர்கள். உங்களை யார் யார் துரத்தினார்களோ அவள் முன்பதாக அவர்கள் இந்த முன்பதாக வந்து மண்டியிடக்கூடிய அளவில் ஒரு பெரிய உயர்வை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆகினால் அந்த வேலை வரும் வரைக்கும் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த உயர்வை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த கால வேளையிலும் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதுன்னு தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கத்தராலே ஆயிற்று என்று நாங்கள் வாசித்தோம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. எத்தாவே ஒரு நாளில் அவருடைய சகோதரர்களை துரத்தி அடித்தார்கள். வீட்டில் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை, ஊரில் இடம் கொடுக்கவில்லை. அவன் ஆண்டவரை தேசாந்தரியாய் தெரிந்தான். ஆனால் அவனை ஒரு நாள் தேடி வந்து தங்களுக்கு நியாயாதிபதியாக தலைவனாக அவள் ஏற்படுத்தினார்கள் ஆண்டவரே. அதே போல இந்த நாளில் அந்த வார்த்தையை கேட்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகள் கூட இன்றைக்கு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக காணப்படலாம். இவர்களை கூட தேவன் கண்ணோக்கி பார்த்து உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இவளுக்கு வரக்கூடிய உயர்வை யாரும் தடை பண்ணாதபடிக்கு கர்த்தாவே ஏற்ற வேளையில் நம்முடைய பிள்ளைகள் உயர்த்தி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் உம்மை